வாழ்த்துக்கள். குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் இருந்து வந்தார். தற்போது அவர் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் திடீர் பணவரவுகள் உண்டு. சகோதரர்கள் வழியில் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். குழப்பமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களது போகம் மற்றும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இழுபறியாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தூரதேச பயணங்கள் கைகூடும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய ஒரு உறுப்பினர் வருகையினால் மகிழ்ச்சி உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் மேம்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய எண்ணங்கள் வெற்றி பெறும். மனசில் அவ்வப்போது பழைய சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். இந்த ஆண்டு சகோதரர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் வழியில் கவனமாக இருக்கிறது மிகுந்த நன்மை தரும். நன்றி.